ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? போன வீடியோல வந்து உங்களுக்கு பிளவுஸ் எப்படி அளவு பிளவுஸ் வச்சு என்ன எப்படி வந்து கட் பண்றது சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அது எப்படி தைக்கிறதுன்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த அந்த பிளவுஸ் கடைசி வீடியோல போய் பாருங்க, நான் போட்டு காட்டியிருப்பேன். எப்படி இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகணும். நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். கழுத்து ரவுண்டு, பேக் சைட் கழுத்து ரவுண்டு, ஸ்லீவு. எனக்கு ப்ளவுஸ் கட்டாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள். இந்த ப்ளவுஸ் நான் எப்படி தைச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வாங்க இப்போ நம்ம பேக் சைடு எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ பேக் சைடு வந்து நம்ம 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? அக்கட் போட்டிருக்கோம். இந்த அக்கட் நேரா நம்ம சின்னதா ஒரு மடிப்பு பட்டு இந்த அக்கட் நேரா நம்ம வந்து மடிச்சு அப்படியே ஒரு இங்கே நாங்க ரெண்டு வரும். கிட்டெல்லாம் கொஞ்சம் தான் கட்டிட்டு இருக்கோம். அந்த இன்ச்சு அக்கத்துல வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து மடிச்சு லாஸ்ட் வந்து கட்டணும். பேக் சைடு மடிச்சு வச்சு இது ஃப்ரண்ட் இருக்கு. இங்க ஒரு அக்கா போட்டுட்டேன். நான் முட்டை வச்சு மடிச்சு வச்சுக்கிறேன். இருக்கு இதுல நான் எண்ணெயும் பண்றதில்ல. ரத்தத்தை ஓகேங்களா? சின்னதா சின்னதா லைட்டா மடிச்சிருந்தா போதும். இதை அப்படியே திருப்பி நம்ம இன்னொரு பேஸ் போட்டுடணும் ஓரத்துல. இது வந்து ரத்த தைவது. உங்களுக்கு அடுத்த டீப் வந்து ஒரு எண்ணெய் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ 2 பீஸ் எடுத்து நல்ல பக்கம் நம்ம மேல் பக்கம் வச்சுக்கலாம். மேல் பக்கம் வச்சு கத்த நேரம் 2 பீஸ் எடுத்து நம்ம இதை லைட்டா கொண்டு போயிட்டோம் பார்த்தீங்களா? ஒரு ஒரு 3 இன்ச்சு பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சு அதுல இருந்து லைட்டா அப்படியே நம்ம ஒரு எஸ்ஸுவா டாட் போட்டுருங்க. கொண்டு எடுத்து இது தனியா இது வந்து நாங்க எப்படி கொண்டு தண்ணி ஊற்றி நான் சொல்லி தரேன். இது வந்து டாட் பக்கம் முன்பு பக்கம் வரணும். அதான் உங்களுக்கு ஓகேங்களா? சொல்லுங்க. இப்போ டாட் பிடிக்க போறோம். டாட் பிடிக்க எப்படி கற்றுக்கோங்க.
அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம டாட் பிடிப்போம். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம டாட் பிடிப்போம். காஜா பீஸ் பக்கமா நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? காஜா பீஸ் பக்கமா நம்ம டாட் பிடிக்கணும். நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு வச்சுட்டு இந்தாண்ட ஒரு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து நம்ம இங்க இந்த இதுல இருந்து நம்ம 3.5 இன்ச்சு வச்சுட்டு இங்க இருந்து 1.25 இங்க இருந்து 1.25 இது சென்டர்ல இருக்கிற லைன் வந்து லைன்ல வந்து சென்டர்ல இருக்கிற டாட்ல வந்து ஸ்ட்ரெயிட் போட்டு இது வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா சென்டர்ல இருக்கிற கோட்டுக்கு 3.5 வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம இது ஒரு டாட் இது 3 இன்ச்சு வச்சிருக்கோம். உயரம் டாட்டோட உயரம் 1.25 எடுத்துக்கோங்க. இங்க இருந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம காஜா பீஸ் பக்கம் அதுல 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்ம 1.25 இன்ச்சு இதுல இருந்து 1.25 இன்ச்சு உயரம் வந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த முக்கோணம் வந்துருச்சு. இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம இந்த டாட்ல இருந்து முக்கோணத்துக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். 2 இன்ச்சு வச்சு 2 சென்டர்ல 2 இன்ச்சு இங்க இருந்து ஆம்கோல் இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா அங்க வந்து டாட் இருக்கு. ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து கிராஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கேளுங்க. அதே மாதிரி நம்ம இந்த பீஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த முன்பக்கம் இந்த பீஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணல. அப்படிங்கும்போது ஒரு பீஸ் காலையில பீஸ் ஒரு பீஸ் கொத்து பீஸும் மாறும்ல. நம்ம என்ன பண்ணோம், இது அப்படியே இது மேல போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை இது மேல போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அது வந்து ஜெராக்ஸ் வந்துடும். இந்த ஜெராக்ஸ்ல நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டா இப்படி மார்க்கர் வச்சு நம்ம ஜெராக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுமே மாறாது. ஒரு கப் சைஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு கப் சைஸ் வந்து ஒரு மாதிரியாவும் ஒரு கப் சைஸ் ஒரு மாதிரியாவும் வந்துருவீங்க. தனித்தனி அளவு எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து இதை நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இதை நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் அப்படியே ஒரு ஈவனா பாருங்க வந்துச்சு. இது கரெக்டா வந்துடும். நம்ம இது வந்து பேசணும். மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்க இப்படி டாட் பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். பாருங்க நம்மளுக்கு இதுதான் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு டவுட் ஏதாவது ஒரு டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. நான் என்னால உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் மட்டும் விடுங்க. அது கரெக்டா வந்திருக்காது பாத்துட்டு கூட நீங்க நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நீங்க அதுமாதிரியே போட்டுக்கலாம். 2 டைம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிற்கும். பாருங்க அது கரெக்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து பட்டி இருக்கும். இப்போ நம்ம 2 பட்டி தான் நம்ம வெட்டிருக்கோம். இந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணும். இதே நம்ம துணி இருக்கு நம்மகிட்ட. ஓகேங்களா? நம்ம கூட துணி இல்லைன்னா கூட நீங்க வேஸ்ட் கூட இல்லாம வச்சுக்கலாம். ஒரு இதே துணி விட்டு அதனால வந்து இது 2 வருது. நானா போடுறேன். நீங்க உள்ளார வந்து நம்ம என்ன துணி நல்லா ஸ்ட்ராங்கான பீஸா வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பட்டி வந்து நல்லா எந்த அளவுக்கு நீங்க பட்டி நல்லா ஸ்ட்ராங்கா துணி கொடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து மேல ஏறாது, நல்லா இருக்கும். இப்ப நிக்க உங்களுக்கு மெயின் நம்ம வந்து பட்டி வைக்கிறது தான் இருக்கு.
பட்டி எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ துணி கிளாத்து கொடுத்து சேர்த்து கொடுத்தோமோ அதுதான் நல்லா இருக்கும். 2 பீஸ் போதும், 2 பீஸே போதும் என்றால் அது செட்டா உட்காராது. இப்போ வந்து 3 பீஸ் கொடுக்குறேன். 2 பீஸ் இதுல இருக்கு. இந்த பட்டி வந்து 2 பீஸ் இருக்கு. இந்த பீஸ் வந்து நம்ம இந்த பட்டி நம்ம தாக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அப்படி மேல் பக்கம் வைக்கணும். இந்த பீஸ் இன்னொரு பட்டி பீஸ் எடுத்து நம்ம உள் பக்கம் வைக்கணும். அப்ப நம்மளுக்கு வந்து பிசுறு வெளியே தெரியாது, நல்லா நீட்டா இருக்கும். பிசுறு வெளியே தெரியாம நீட்டா இருக்கும். உள்ள மேல் பக்கம் வச்சிருக்கிற பட்டியும் நம்மளுடைய டாட் பீஸ் இந்த இதையும் வச்சு நம்ம ஒரு கட்டா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாட் இருக்கு இல்லைங்க, இதோட ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. போட மாட்டோம் பண்ணிட்டு இது மேல இருக்கிற பீஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். கரெக்டா நம்ம பொறுமையா அந்த பட்டி வைக்கிறது மட்டும் நீங்க அப்படியே அழகா லவங்க கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டா வந்துடும். பட்டி எந்த ஒரு கோணையாவும் போகாது. நீங்க கொஞ்சம் இழுத்து பிடிக்கூடாது, அட்ஜஸ்ட் அப்படியே பொறுமையா அப்படின்னு எடுத்துக்குவாங்க. கிராஸ் பீஸ்ல மேல ஒரு பீஸும் உள்ள ஒரு பீஸும் கொடுத்துட்டு நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். திரும்பி பார்த்தீங்கன்னா பாருங்க, உள் சைடு நமக்கு வந்து பிசில் இல்லாம இருக்கும், மேல் சைடு பிசில் இல்லாம இருக்கும். நம்ம ஈவனா வந்து 2 சைடு போடலாம். இன்னொரு போட்டுறோம். பரிமாறு தேவை ஓகேங்களா. இந்த வீடியோ பக்கத்துல தேவை போனதா பரிமாறு தேவை. வந்து நம்ம அக்காது நேரம் நம்ம மடிச்சு படிச்சுங்களா இப்பா இன்னைக்கு ஓகேங்களா. இன்னொரு நாற்பத்தி அதே மாதிரி இது மேல் பக்கம் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டுக்கு மேல் பக்கம் ஒன்று இந்த பீஸும் உள் சைடு ஒரு பீஸ் 2 பீஸும் கொடுத்து நாங்க 4 பீஸும் வைப்போம். இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மடக்கி நீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பட்டி நீட்டா வந்துடும். அப்படியே வச்சுட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது இது ஒரு மலிவா தான் வரும், பட்டி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கொஞ்சமா தைக்கணும். இந்த ஓரம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தைக்கணும், அப்பதான் கொஞ்சம் நீட்டா வரும், ஒரே மாதிரியே வரும். ஏன்னா இந்த பீஸ் நம்ம கிளாஸ் பீஸ் அப்படின்னு இது வந்து கிளாஸ் பீஸ் இல்லைங்களா, இது பட்டி வந்து ஸ்ட்ரைட் கட்டுங்க இல்லைங்களா நமக்கு. அதனால வந்து கொஞ்சம் வளைவா வரதுக்கு இந்த பட்டி வளைவா வரதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையான தைக்கணும்னா தான் கொஞ்சம் நீட்டா நமக்கு ப்ளவுஸ் நீட்டா உட்காரும். நம்ம போடும் போதும் நீட்டா கப்பல் உட்காரும். உள்ளார இப்படி பாத்துக்கோங்க, உள்ளார நம்ம துணி கொடுத்துருக்கோம், அந்த துணி வந்து நீங்க பார்த்து நீட்டா வந்து இப்படி எடுத்துட்டு நீட்டா தைக்கணும்.
இன்னொரு டைம் பரிமாணம் செய்யுங்க அது போட்டுங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இப்ப எக்ஸ்ட்ரா விசில் லைட்டா தட்டிக்கலாம். இந்த கொஞ்சம் குட்டி பீஸ் அதை எடுத்துக்கலாம். நம்ம 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ரைட் சைடு வந்து 2 ஓகேங்களா. இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வச்சு நம்ம தேவைங்கிறது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா தான் போகணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த கீழே இருக்கிறத அப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு தையல் இப்போ எள்ளு மடி இது மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. சென்னை ஒரு தையில நல்லா கொஞ்சம் தாங்க அப்படியே போட்டுவாங்க. பூக்கு மாட்டும் போது இந்த பிரியாம 2 டைம் போட்டீங்கன்னா இப்ப நம்ம பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். நம்ம பிளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி உங்களுக்கு கட்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிளவுஸ் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலும் பரவாயில்ல, லைட்டா நம்ம கொண்டு போயிட்டு ஆனா 10வது பேசி இருக்கோங்களேன் அப்புறமே ரொம்ப கொஞ்சம் கழுத்து அதிகம். அப்படிங்கும்போது நீங்க மடிச்சு வச்சுதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க பண்ணாதீங்க. அது கொஞ்சம் கழுத்து மேல வரும் பாருங்க. இதுவே கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா. நம்ம வீட்டு இதுவே கரெக்டா தான் இருக்கு. திருப்பிட்டு இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு டாட் போட்டுங்க. எடுத்துட்டு எடுத்துட்டு வி ஷேப்ல போட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியணும். நீங்க பாருங்க, இது ஒரு வி ஷேப் இப்படி நேரம் டைட்டா பண்ணிட்டு ஒரு வி போட்டுக்கோங்க. வந்துட்டு ஒரு வந்து வி ஷேப் போட்டுட்டீங்கன்னா வி போட்டுட்டீங்கன்னா மார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த மார்க் மேலே ஒரு வி போட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு டாட் வச்சுட்டு அது மாதிரி இது போடுறது தெரியல அப்படின்னா நீங்க வி போட்டுருங்க. ஒரு பென்சில் வச்சு மார்க்கர் வச்சு வி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து தேவைக்கு வந்து இது போறது. இப்ப தனியா ஒரு வீடியோ உள்ள போடுறோம். கமெண்ட்ல சொல்லுங்க தனியா ஒரு வீடியோ போடுறோம். பிசர்லாம் பக்கம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நம்ம தண்ணி வீட்டு போட்டாச்சு. ஓகேங்களா. இந்த ஆக வந்து உள்ள வச்சு மேல திருப்பணும். இப்போ வந்து நீங்க மேல் பக்கம் திருப்பணும். மேல் பக்கம் வச்சு உள்ள திருப்பணும்.
இப்போ வந்து நம்ம எடுத்து ஒரு பரிமாணம் பண்ணி போட்டுடலாம். இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு லைட்டா கட் பண்ணுவோம். மடிக்கிறதுக்கு போதுமானது வச்சுக்கிட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? வந்து ஃபுல்லா நம்ம வந்து மடிச்சுக்கலாம். பாருங்க கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? போலாமே பேக் சைட் படிச்சு வச்சுருக்கீங்களா? பாருங்க மேல் பக்கம் வச்சுக்கணும், உள் பக்கம் வச்சிடாதீங்க, மறு தைச்சு பக்கம் வச்சிடாதீங்க. மேல் பக்கம் இது மேல் பக்கம், மேல் பக்கம் மேல் பக்கம் இது வச்சுருங்க. ஆம்பூர் வந்துச்சு மேல் பக்கம். இப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது காஜா பீஸ் ஒரு பீஸ். ஓகேங்களா? இது மேல் பக்கம் மேல் பக்கம் இருக்கு. எங்கள் சோல்டரு ஆம்பூர் நம்ம இப்படி திருப்பி மருந்து கூட வச்சுருவோம். வைக்கணும்னா எங்கள் வீட்டில் கரெக்டாக இப்போ 2 தையல் போடலாம். கொஞ்சம் சோல்டர் வச்சுக்கோங்க. பாருங்க ப்ளவுஸில் கொஞ்சம் நம்ம இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வரும். எல்லா ப்ளவுஸ்க்குமே வரும். நான் உங்களுக்கு இது எப்படி நான் சொல்கிறேன். பாருங்க ப்ளவுஸ் வந்து இந்த மார்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு கட் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸில் பாருங்க பாருங்க கரெக்டாக இருக்கு அளவு ப்ளவுஸில். ஓகேங்களா? இது நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. நம்ம வந்து இது எல்லா ப்ளவுஸ்க்குமே ஆகுது. நம்ம எல்லா ப்ளவுஸ்க்குமே கொஞ்சம் உள்ள பண்ண நம்ம ஒரு எப்படி கன்சல்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தைச்சு காட்டுறேன். இந்த எக்ஸ்ட்ரா வர்றது நீங்கள் ஏற்கனவே தைச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக இதில் வந்திருக்கும். பிக்னஸ் இருந்தாலும் இதில் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பயந்துட்டு வரலாம். அளவு பெருசாக இருக்குது, இந்த பத்தலை, இன்னும் கொஞ்சம் கறி துணி பத்தலை, பேக் சைட் துணி பத்தலை, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் பயந்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. நம்ம அதை வந்து லைட்டாக நம்ம வந்து குடஞ்சி வெட்டிடலாம். சின்ன சின்ன டவுட் நம்மளுக்கு ப்ளவுஸ் நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக இதில் வரும், வராமலாம் இருக்காது. நீங்கள் அதை அப்படி லைட்டாக அங்கே கொண்டு போகணும். லைட்டாக இங்கே வரைக்கும் கொண்டு போகணும்னா இப்படி லைட்டாக அப்படியே அந்த ஆம்போட சேர்த்துட்டு அப்படியே வெட்டிட்டா நம்மளுக்கு அழகாக அந்த கைக்கு வந்துடும். ஓகேங்களா? இதுவும் அப்படிதான். இந்த 2மே ஒரே மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்க இதில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம லைட்டாக குறைஞ்சி வெட்டி நம்ம குறைஞ்சி அப்படி லைட்டாக அப்படி நம்ம வெட்டி கட்டின மாதிரி அழகாக வெட்டி எடுத்துக்கலாம். அதே சப்போஸ் வந்து இது கம்மியாக போச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா போனால் தப்புங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதான் சொல்லி கொடுப்பேன். இல்லை கிளாஸில் எடுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்படி தான் ஸ்டூடெண்ட் தைச்ச வரைக்கும் எனக்கு அப்படி தான் தைச்சிருக்காங்க. பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் இது வரைக்கும் தான் வந்துட்டு லைட்டாக அப்படி நம்ம இங்கேருந்து கொண்டு வந்து லைட்டாக வெட்டிக்கணும். ஓகேங்களா? இது அளவு மாறிடுமான்னு கேட்பீங்க. இல்லை அளவுலாம் மாறாது. அது அதே அளவே நம்மளுக்கு வந்து அதான் ப்ளவுஸ் வச்சு காட்டணும் இல்லைங்களா? வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா? அளவு மாறிடுவான்னு பார்த்தீங்க. அதே அளவே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? பட்டிக்கு இங்கே பாருங்க ஆம்பல் தைத்துக்கு பாருங்க கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வைக்கலாம். அது வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வராமல் இருக்கும். நம்ம ஸ்லீவ்ல வந்து மார்க் பண்ண மாட்டீங்களா? இது வந்து இந்த பக்கம் வராது. நம்ம எது நம்ம குழந்தை வெட்டிருக்கோன்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இதுதான் இந்த தையலுக்கு நேராக வந்து இந்த பீஸ் தான் வரும். ஸ்லீவ் வச்சிடலாம்.
நம்ம 2 தேய் போடுறோம். அப்படியே ஸ்லீவ் அப்படி சுத்திட்டு 2 தேய் போட்டுருவோம். வந்து வச்சுட்டோம். ஓகேங்களா? இந்த ஸ்லீவ் நான் உங்களுக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த ஸ்லீவ் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணாம். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வராதிங்க. என்னோட மெத்தட் எப்படின்னா, இந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதுவும் நம்ம இந்த கைக்கு நம்ம வந்து சென்ட்ரல் பார்ட்டில் எடுத்து நம்ம ஒர்க் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரல் பார்ட்டும் நம்மள இந்த ஷோல்டர் சென்ட்ரல் பார்ட்டும் வந்து எடுத்து நம்ம இப்படி மேல் பக்கமாக அப்படி இந்த மேல் பக்கம் பார்த்தீங்களா, அந்த மேல் பக்கம் இந்த மேல் பக்கம் எடுத்து இந்த டாட்டுக்கு நேராக வரணும். இந்த அம்புக்குறி போட்டது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த அம்பு வந்து இந்த டாட்டு நேரில் இந்த நம்மளோட முன்பக்கத்துக்கு வரணும். அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, இந்த டாட்டுக்கும் அர்த்தம் இந்த இது வந்து நம்ம இப்படி ஈவனாக வச்சுட்டு நம்ம இங்கே பாதி கொஞ்சமோ இந்தாண்ட பாதி கொஞ்சமாகவும் இந்தாண்ட பக்கம் பாதியாக வச்சோம்னா கைக்கு வந்து உங்களுக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும். வச்சனால நம்ம வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம ஜாயின் போடலாம். நம்ம இந்த பக்கம் பாதி கொஞ்சமோ அந்த பக்கம் பாதி கொஞ்சமோ நான் இதை வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? வந்து ஒரு பக்கத்தில் வந்து நான் ஒரு பாதியை நான் தைச்சிட்டேன். அதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம டிவிஎஸ் கொண்டு நம்ம ஒரு மோட்டர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இது வரலைன்னா இந்த கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். பாருங்க, இன்னொரு பாதி. ஓகேங்களா? சோல்டர் வந்து இந்த சோல்டர் இன்னொரு பாதி வருது. பாருங்க, பாதி ஜாயின் பண்ணி இந்த மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சொல்லித்தர மெத்தட் தான். நான் தைக்கிற மெத்தட் இந்த மெத்தட். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நீட்டாக வந்து ப்ளவுஸ் தைக்கிறது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவை வச்சு நமக்கு வந்து கழுத்து பீஸு 1.5 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பக்கமாக வச்சுக்கலாம். எல்லாமே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதை பாருங்க, மேல் பீஸ் பக்கத்து உள் பக்கமா நம்ம அப்படியே ரெண்டு பீஸா அப்படியே மடிச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 பீஸா அப்படியே மடிச்சுக்கலாம். மேல் பீஸ்ல வைக்கிறேன். மேல் பக்கமா குக்கி பீஸ் பக்கம். ஓகேங்களா? கொஞ்சம் துணி பண்ணிக்கலாம். இழுத்து பிடிக்காதீங்க, அப்படியே நீங்கள் சாஃப்டாக விடுங்க. அது பாட்டு அதோட சேர்த்து நம்ம விட்டோம்னா போதும். நீட்டாக கட்டு சூட் பண்ணலாமல் எல்லாரும் சேர்த்து சூட்டும் வந்து எங்கள் சூட்டெல்லாம் சொல்லுவாங்க.
இது நான் சொல்றது என்னன்னா இந்த துணி இப்படி இழுத்து பிடிச்சி இதை இப்படி இழுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு நம்ம தைக்கக்கூடாது. இது ஃப்ரீயா விட்டுட்டு ஃப்ரீயா விட்டோம்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும். இந்த பிசில கொஞ்சம் நீட்டா எடுத்துக்கலாம். பாருங்க இந்த பிசில் வந்து நம்ம மடிச்சுட்டு அப்புறம் ஒரே மடிப்பு ஓகேங்களா. மடிச்சுட்டு இங்க பாருங்க இந்த எந்தில ஒரு நல்லா ஓரமா வருது இதெல்லாம் லைட்டா அப்படி கொஞ்சமா வச்சு நீங்க பொறுமையா கழுத்து பீஸ் வைக்கணும். மட்டும் எப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா தைச்சோம்னா தான் நம்ம கழுத்து பீஸ் அழகா வரும். நம்ம ஃபாஸ்டா நீட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்டா தைச்சோம்னா அந்த கழுத்து பீஸ் வந்து அந்த அழகா கொடுக்காது. உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே பொறுமையா தான் நீங்க தைக்கணும். கழுத்து பீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அழகா வரணும்னா பொறுமையா தைக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பொறுமையா தைக்கணும். கழுத்து பீஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து நீட்னஸ் பார்த்தா தெரியும் பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த அழகா இந்த ரவுண்ட் உங்களுக்கு வரும். ஸ்ட்ரைட்டா இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த ஷேப் வந்துச்சுங்களா அழகா அப்படி நீட்டா அந்த ஷேப் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்க தான் அப்படி வளைச்சு அப்படி நீட்டா அழகா தைக்கிற மாதிரி நீங்க வந்து மடிச்சு கொடுத்து பாருங்க. நம்ம நூறு தீர்ந்து கூட தெரியாம ரொம்ப ரொம்ப தைச்சிட்டு இருக்கோம்.
பாருங்க நம்ம அப்படியே நம்ம இழுக்காம தைச்சோம்னா அந்த ரவுண்ட் நமக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? நம்ம இழுத்து தைச்சோம்னா அந்த ரவுண்ட் வராது. இந்த இடத்துல சுருக்கம் வரும், இந்த இடத்துல இப்படி சுருக்கம் வரும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு தையில நம்ம படிமான் தையல் போட்டலாம். அப்படியே 2 தையல் போட்டலாம். இங்கே ஓரமாக போட்டோம், பக்கமாக வரும். ஓகேங்களா? துணியில வந்து சுருக்கம் வராத மாதிரி நீட்டா கொஞ்சம் வந்து நீட்டா இது பண்ணிக்கணும். இந்த பிளவுஸ் வந்து சில்காடனால உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது வீடியோல சுருக்கம் வர மாதிரி. நான் தையில கட்டிங்ல எல்லாம் ஒன்றும் வந்துருக்காது. இந்த சில்காட் வந்து பிளவுஸ் சேரீ வந்து மேட்சிங்காக சில்காட் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இதில் தைச்சிருக்கேன். சைட் பிடிச்சிடலாம். சைட் பிடிச்சா ஓகே, பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஈவனா வச்சுக்கோங்க, இப்படி ஈவன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஷோல்டர்ல இருந்து நம்ம கையை அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்படி பிளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கை பீசுட்டு எந்த அளவுக்கு நமக்கு கை வைக்கணும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. சரிசமாக கை வச்சுருங்க. சைடு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லூஸும் டைட் தான் நம்மளுக்கு வரும். அதை வந்து நம்ம டைட்டாக தான் பிடிச்சிக்கலாம். லூஸில் வரும் உங்களுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கை பார்த்துட்டு கொத்தி பீஸ் பண்ணிங்க. இப்போ ஆம் கொழுங்கிட்டு இப்போ கொத்தி பீஸ் இது கொத்தி வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணலாம். வந்து கொத்தி செஞ்சுட்டு இது இங்கே ஆம் கொண்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டேன். ஏதோ பட்டி மேல் சைடு இந்த லாஸ்ட்ல எங்க நெஞ்சில் தையல் இருக்கும் அதுங்க கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சைடு இது நம்ம இந்த சைடுக்கு எடுத்தோம் கொத்தி சைடுக்கு. இப்போ நம்ம இது காஜா பீஸ் சைடு வந்து நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஒரே சைடு வந்து 2 பக்கம் எடுக்கக்கூடாது. கொத்தி பக்கம் வந்து கொத்தி சைடு தான் எடுக்கணும். அது இது காஜா பீஸ் பக்கம் தான் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் அளவு மாறும். பாருங்க காஜா பீஸ் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு தேவை வரும். தையல் போடும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா 3 டைம் போட்டுருங்க. மீதி எக்ஸ்ட்ரா சில பீஸ் வந்து நான் கட் பண்றேன். ஓகேங்களா? பாருங்க ஸ்ட்ரெயிட் தையல் முந்தையில் போட்டாச்சு. அந்த அளவு எடுத்தோம்னா ப்ளவுஸில் அளவு எடுத்தோம்னா நம்ம இதில் கரெக்டாக வரும்.
கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கம்மியாக தான் போகக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் பேக் சைடு வந்து டாப் வச்சுக்கலாம். இந்த ஷோல்டருக்கு ரெண்டுக்கும் சென்டரில் வச்சுட்டு ஒரு அரைஞ்சி அளவு ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு ஹைட்டு. ஓகேங்களா? அது கரெக்டாக ஒரு டாக்டருக்கு கரெக்டாக. ப்ளவுஸுங்க கட்டிங் போட்டு நம்ம தைச்சாச்சு. வாங்க இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது குட்டி கட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏதாச்சும் ஒரு டவுட்னாலும் நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்னன்னு பதில் சொல்கிறேன். Okay friends.